Hello friends, welcome to Tutor Joes. இந்த டாப்பிக்கில் இன்வென்ட்ரி ஓரியன்டான டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2 டைப்பில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து அக்கௌண்ட்ஸ் ஓரியன்ட் கம்பெனி, இன்னொன்று வந்து இன்வென்ட்ரி ஓரியன்ட் கம்பெனி. அக்கௌண்ட்ஸ் ஓரியன்ட் கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல், காலேஜஸ், சிட் ஃபண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வச்சு தான் வந்து மெயினாக ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அந்த கம்பெனிக்கு தேவையான அசட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதே அது கான்ட்ராஸ்டாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஷாப்பிங் மால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பொருள் தான் இருக்கும், அதாவது ஸ்டாக்ஸு. அந்த ஒரு பொருளை வந்து விற்கிறது வாங்குறது மூலமாக தான் வந்து அந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸே உங்களுக்கு நடக்கும். அப்போ நம்ம கம்பெனியோட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஓரியன்ட் கம்பெனிஸும் இருக்குது, இன்வென்ட்ரி ஓரியன்ட் கம்பெனிஸும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஓரியன்ட் கம்பெனிஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி தான். நம்ம இந்த சம்மில் இருந்து தான் இன்வென்ட்ரி ஓரியன்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரி ஓரியன்டான டிரான்சாக்ஷன் சொல்லிட்டாலே இப்போ நம்ம நார்மலாக ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓப்பனிங் பேலன்ஸில் அந்த இயரோட கம்பெனியோட லயபிலிட்டி, அசெட்டோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ஒன்று பார்ப்போம். இங்கே ஸ்டாக்ஸ் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் கையில் அந்த கம்பெனிக்கான ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். எப்படி அசெட் லயபிலிட்டியோட டோட்டல் வேல்யூஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ ஓப்பனிங்கில், அதே மாதிரி உங்கள் கையில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஸ்டாக்ஸோட வேல்யூஸையும் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லணும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் ஸ்டாக்ஸையும் நம்ம சேர்த்து தான் கம்பெனியோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 6 lakhs இருக்குது, 7 lakhs இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பர்ச்சேஸு, சேல்ஸு, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக க்ளோசிங் பேலன்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இன்வென்ட்ரி வந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கும் பார்ப்போம். இப்போ நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில் ஒரு 10 lakhsக்கான ஸ்டாக்ஸை வந்து விற்கிறதுக்காக வச்சுட்டு நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயர் எண்டில் சேல்ஸு, பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் போக கையில் வந்து எவ்வளோ ஸ்டாக் பேலன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். இதை 1 by 1 எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஸ்பேட் அண்ட் கோ அப்படின்ற நேமில் ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓப்பனிங் பேலன்ஸுக்கான வேல்யூஸ் டெபிட் கிரெடிட் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்பயும் லெஜரில் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஸ்டாக் இன் ஹேண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்டாக் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனி டிவி 15 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500. அப்போ இதோட டோட்டல் வேல்யூ. அதே மாதிரி சோனி ஐபேட், லெனோவோ லேப்டாப்பு, மைக்ரோமேக்ஸ் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டாக்கை வச்சு தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வவுச்சர்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம நார்மல் லெஜர்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா லெஜர்ஸில் நம்ம லெஜரோட பேர் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி குரூப் நேமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் அமௌண்ட்டை தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அதோட சிங்கிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 15க்கு இந்த அமௌண்ட்டை நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம போடணும். இதெல்லாமே நம்ம நார்மல் லெஜர்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு இன்வென்ட்ரிக்குன்னு தனியாக மாஸ்டர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேபிளர் காலமில் இருக்க லெஜர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நேமில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன். மேலே கம்பெனி மெனுவில் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்பேட் அண்ட் கோ அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1420 தான். ஸோ நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். கம்பெனி கிரியேஷன் விண்டோவில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பெனி ஃபீச்சர்ஸ்க்கான எனேபிள் பாக்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இதில் அக்கௌண்டிங் வந்து நார்மலாகவே உங்களுக்கு எஸ் இருக்கும். இன்வென்ட்ரியில் சில பேசிக்கான ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் இங்கே எஸ் கொடுத்துருப்பாங்க. இன்வென்ட்ரி ஆப்ஷன் மெயின்டைன் பண்ண போகிறோமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். நான் இப்போதைக்கு இதை அப்படியே ஜஸ்ட் என்டர் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த வேல்யூவை சேவும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த டேபிளர் காலமில் இருக்க லெஜர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மாஸ்டர்ஸில் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துடுங்க. இதுக்குள்ளே லெஜர் அப்படின்ற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி பேயபிள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 70,000. நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் லெஜர். ஸோ பேஜ் அப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேஷ் லெஜரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் போட்டுக்கலாம். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,20,000. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஓடி கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓடி அக்கௌண்ட். இதோட வேல்யூ வந்து 50,000.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க்கு கொடுத்துருக்காங்க. பேங்க்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ நான் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்ற லெஜர். பேயபிள்னாலே உங்களுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸில் தான் வரும். ஸோ கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த லெஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்ற லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அசெட்டு. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் சூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50,000. நெக்ஸ்ட் லெஜர் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது. எப்படி பேயபிள்னா லயபிலிட்டி சொன்னமோ, ரிசீவபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அசெட், வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் அப்படின்றதுனால கரண்ட் அசெட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50,000. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்றது. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அசெட்டில் வரும். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் சூஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ 60,000. அடுத்தது லோன் ஃப்ரம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரவி அப்படின்ற பர்சன் கிட்டேருந்து நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம், அதை தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம செக்யூர்டு அன்செக்யூர்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். செக்யூர்டு அப்படின்னா ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு வாங்குறது. அன்செக்யூர்டு அப்படிங்கும்போது எந்த விதமான ஷூரிட்டிஸுமே இல்லாமல் நம்ம வாங்குற லோன்ஸ் தான் அன்செக்யூர்டு. ஸோ இந்த சைடில் இருக்க அன்செக்யூர்டு லோன்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 அப்படின்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு கிரெடிட்டில் ஒரு வேல்யூ இருக்கும், டெபிட்டில் ஒரு வேல்யூ இருக்கும். இது ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அக்கௌண்டிங் ஓரியன்டான சம்ஸ் போட்டப்ப அந்த டேபிளர் காலமில் இருக்க வேல்யூஸ் போட்டிங்க அப்படின்னாலே கிரெடிட் அண்ட் டெபிட் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். இன்வென்ட்ரி ஓரியன்டான சம்ஸ் வரும்போது உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கூடிய ஓப்பனிங் ஸ்டாக்கும் வந்து நீங்கள் வைக்கணும். அப்போ டெபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கான வேல்யூ தான் 1,90,000 கம்மியாக இருக்குது. நம்ம அந்த ஸ்டாக் இன் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டாக் ஐட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ அந்த ஸ்டாக்ஸை நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்னா வெளில வந்துருங்க. இதிலே கிரியேட் ஆப்ஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதிலே ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகிரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகிரி அப்படின்றது ஓவரால் காமன் நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுற ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டாக் கேட்டகிரியில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், காமனான நேம். ஸ்டாக் குரூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் கேட்டகிரியில் நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்னு வச்சுட்டோம். எலக்ட்ரானிக் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் ஐட்டம்ஸும் இருக்கும், அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸும் இருக்கும். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ், ஹீட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ்க்குள்ளே இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அதே மாதிரி கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அப்போ அந்த மாதிரி நம்ம சப்டிவிஷன்ஸ் பிரிக்கிறதா இருந்தால் ஸ்டாக் கேட்டகிரி, ஸ்டாக் குரூப் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பொருளோட பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனி டிவி, சோனி ஐபேட்னு இண்டிவிஜுவலாக நேம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டாக் ஐட்டம்னு சொல்லுவோம். அடுத்தது யூனிட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 2 3 கவுண்டில் சொல்கிறோம் அப்படின்னா NOS நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை லிக்விட் ஐட்டம்ஸாக இருக்குது அப்படின்னா லிட்டர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஒரு காமன் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மொத்தம் 4 ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. அதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு NOS அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட ஸ்டாக் குரூப் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்டு, அதுக்குள்ளே இண்டிவிஜுவல் ஐட்டம், யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு NOS. சப்போஸ் இந்த ஸ்டாக் இன் ஹேண்டுக்கு கீழே சப்டிவிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே 1 by 1 கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் குரூப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேட்டகரிஸ் வேணும்னாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டாக் குரூப் மட்டும் வச்சுக்க போகிறேன்றதுனால ஸ்டாக் குரூப் சூஸ் பண்ணிக்கிட்டு நேமில் பார்த்தீங்கன்னா காமன் ஹெட்டிங் ஸ்டாக் இன் ஹேண்டு கொடுத்துருந்தாங்களா. ஸோ ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி. சப்போஸ் இந்த ஸ்டாக் இன் ஹேண்டுக்குள்ளே எலக்ட்ரானிக் ஐட்டம், கம்ப்யூட்டர் ஐட்டம்னு சொல்லிட்டு பிரிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டாக் இன் ஹேண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்றது வச்சுட்டு அண்டரில் பார்த்திங்கன்னா ப்ரைமரிக்கு பதிலாக உங்களுக்கு அந்த ஸ்டாக் இன் ஹேண்ட் வரும். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்றது மெயின் குரூப் கிடையாது, ஸ்டாக் இன் ஹேண்டோட சப்டிவிஷன் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு நான் ப்ரைமரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது குவான்டிட்டிஸ் டு பி
ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. இந்த ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்ற இந்த குரூப்புக்கு கீழே நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோமா, ஸோ இதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்குது. இப்போ நம்ம இது எதுவும் போட போகிறது இல்லை, ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை ஸ்டாக் குரூப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் 1 by 1 கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணுமா. ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூனிட்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது சிங்கிள் ஐட்டமோட ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ சோனி டிவி 15ன்னு சொல்லிட்டு 5500 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டிவியோட ப்ரைஸ் தான். அப்போ நம்ம இன்டூ பண்ணி நம்மளாம் போடுறதுக்கு பதிலாக யூனிட்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு இன்டூ பண்ணி சொல்லிடும். அதனால தான் ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் சிம்பிள் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் சிம்பிள் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிலோகிராம் சொல்வீங்கல்ல, கிலோகிராமுக்கு ஷார்ட்டாக வந்து கேஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டாக் ஐட்டமோட மெஷர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஜி அப்படின்றத சிம்பிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதே காம்பவுண்ட் அப்படின்றது எதுக்குன்னா 2 யூனிட் ஆஃப் மெஷர்ஸை நம்ம ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1 டசன் அப்படின்னா அதுக்குள்ளே 12 நம்பர்ஸ் இருக்கும் அர்த்தமா. அப்போ நம்ம டசன் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கும் போது 12 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதே மாதிரி ஒரு டேப்லெட் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 10 மாத்திரை இருக்கும், 20 மாத்திரை இருக்கும். அப்போ அந்த ஒன்று இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லுவோம். மொத்தமாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோமா. அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஒன்று தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 யூனிட் ஆஃப் மெஷர் வச்சு போடுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சிம்பிளில் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் காம்பவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1 டசன் ஈக்குவல் டு 12 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சிம்பிளில் அந்த நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக NOSன்னு கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ன்றது கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூனிட் குவான்டிட்டி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் NOSன்றது போட்டேன்ல, அப்போ நம்பர்னா NOS, அதே மாதிரி பேக்ஸ்னா பேக்கு, பீசஸ்னா பீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. டசன்ஸ்னா பாருங்கள் DOZ. அப்போ இந்த நேமுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் இது எல்லாமே. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். இதில் நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தானே. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதில் டெசிமல் பிளேசஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹோல் நம்பராக தான் போடுவோம். அதனால் டெசிமல் பிளேசஸ் எதுவும் தேவை இருக்காது. இதே வந்து நீங்கள் கிலோகிராம் கிராம்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிமல் பிளேசஸ் வரும். அப்படி வரும்போது நீங்கள் டெசிமல் பிளேசஸில் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணுன்றது மேக்ஸிமம் நீங்கள் 4 வரைக்கும் கொடுக்க முடியும். இப்போ நான் NOS கிரியேட் பண்ணிட்டேன்னா இதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டசன் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணணுமா, ஸோ DOZ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதோட ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டசன்ஸ் கொடுத்துட்டு இதில் அந்த டசன் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து NOSன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், டசன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி 1 டசன் ஈக்குவல் டு 12 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணணுமா. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் காம்பவுண்ட் கொடுத்தோடனே பாருங்கள், நான் கிரியேட் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் யூனிட் அப்படின்றது நம்ம எத்தனை வைக்க போகிறோம், 1 டசன் ஈக்குவல் டு எத்தனை கன்வர்ஷன் 12 நம்பர்ஸா. அப்போ கன்வர்ஷனில் வந்து 12 கொடுத்துட்டு செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா NOS. இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஐட்டம் மாதிரி எடுத்துக்கும். அப்போ 1 டசன் ஆஃப் 12 நம்பர்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் டசன் அப்படின்ற யூனிட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் 12 நம்பர்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். என்டர் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா NOS மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் மட்டும் நான் கிரியேட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஸ்டாக் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், யூனிட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்குள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடனே பாருங்கள், ஸ்டாக்கோட நேம் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரோ இருக்கும். அதே மாதிரி அண்டர் அப்படின்றது ஸ்டாக் குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும். யூனிட்ஸு அதே மாதிரி குவான்டிட்டி ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சோனி டிவின்றதை கொடுத்துக்கிறேன். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 15 கொடுத்துருந்தாங்களா, 15 போட்டுட்டு இந்த இடத்துல வந்து சிங்கிள் ஐட்டமோட ரேட்டு 5500 அப்படின்றத கொடுத்து என்டர் பண்ண உடனே பாருங்கள், இதை ரெண்டையும் இன்டூ பண்ணி உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும். இதை ஜஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஐபேடு. ஸோ சோனி ஐபேட் அப்படின்ற அந்த ஸ்டாக் ஐட்டமோட நேமை நான் கொடுத்துக்கிறேன்.
சோனி ஐபேட். இதோட அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாக் இன் ஹேண்ட் தான். சப்போஸ் வேறு ஸ்டாக் குரூப் மாறும்போது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நம்பர்ஸ் தான். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15. ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500. அப்போ அதோட டோட்டல் அமௌண்ட்டும் அதுவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். அடுத்தது லெனோவோ லேப்டாப் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்டர் இதுக்கும் ஸ்டாக் இன் ஹேண்ட் தான். அதே மாதிரி NOS. சப்போஸ் நீங்கள் யூனிட்ஸ் சூஸ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குவான்டிட்டி காலம்க்கே போகாது, டேரெக்டாக ரேட் காலம்க்கு தான் போகும். உங்களால் குவான்டிட்டி போட முடியாது, ஓவரால் வேல்யூஸ் மட்டும் தான் செட் பண்ண முடியும். ஸோ யூனிட்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7, 12,000 அப்படின்றது கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோமேக்ஸ் ஃபோன் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டாக் இன் ஹேண்டு, NOS. குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 8, ரேட் வந்து 2000. இதே மாதிரி எத்தனை ஸ்டாக்ஸ் இருந்தாலும் 1 by 1 ஸ்டாக்கோட நேமு, அதோட குரூப், அதே மாதிரி யூனிட்ஸு, குவான்டிட்டி, ரேட்டு கொடுத்துட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்காக தானே க்ரியேட் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூ கூட உங்களுக்கு ஆட் ஆகணுமா? ஸோ இந்த க்ரியேட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜரில் உங்களுக்கு வேல்யூ பாருங்கள், இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கும். ஏன் அந்த டெபிட்டில் அந்த ஒரு வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நம்ம போடுறது இன்வென்ட்ரி ஓரியன்டான சம்ஸு. அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் கூடயே உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கும் வந்து வரும். அப்போ அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூவும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கூடயே ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அந்த வேல்யூ உங்களுக்கு கம்மியாக வரும். இதுக்கப்புறம் நீங்கள் போடுற பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு அஃபெக்ட் ஆகிற மாதிரி வரும். இப்போ இதை முடிச்சாச்சா வெளில வந்துருங்க. நம்ம வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. சிட்டிசன் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி LC10121 கேல்குலேட்டர் வந்து 20 வாங்குகிறோம் 1200க்கு. அதே மாதிரி USB வந்து 17 வாங்குகிறோம் 2300க்கு. லேப்டாப் பேட்டரி வந்து 22 வாங்குகிறோம். பில் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் போட்டதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் கிரெடிட் மோடில் தான் போட்டிருப்போம். டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக பர்ச்சேஸ் இல்லைனா அசெட்டோட நேம் வச்சுட்டு என்ட்ரு பண்ணுவோம். இப்போ இன்வென்ட்ரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டெபிட் கிரெடிட் மோட் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்வாய்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வவுச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பர்ச்சேஸ் வவுச்சருக்கு ஷார்ட்கட் வந்து F9. பர்ச்சேஸ் ஓப்பன் ஆன உடனே பாருங்கள், இந்த இடத்துல பார்ட்டி நேமு, பர்ச்சேஸ் லெஜர், நேம் ஆஃப் ஐட்டம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இன்வென்ட்ரிக்கான எல்லா பர்ச்சேஸ், சேல்ஸ் என்ட்ரி, அதே மாதிரி ரிட்டர்ன் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். நீங்கள் இதே அக்கௌண்டிங் ஓரியன்டான பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா சேஞ்ச் மோட் ஆப்ஷனில் போயிட்டு ஆஸ் வவுச்சர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி ஓரியன்டான சம்ஸ் அப்படின்றதுனால இந்த இன்வாய்ஸ் மெத்தடே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் டேட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் F2 ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிசன்னு கொடுத்துருந்தாங்களா, ஸோ Alt C கொடுத்துட்டு சிட்டிசன் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிட்டிசன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொருள் கொடுக்குறாங்க கிவர், ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கேட்கும். நமக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து கேட்டிருப்போம்ல இந்த பொருள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அதுதான் ரெசிப்ட் டீட்டெயில்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கான பாக்ஸ் வந்து கேட்கும். டீட்டெயில்ஸ் இல்லைனா ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர் அப்படின்றது. பர்ச்சேஸ் லெஜர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோமா இல்லை கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோமா அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது கடனுக்கு பொருள் வாங்குறது விற்கிறது மாதிரி தான். அதுக்கப்புறமா தான் அதுக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த பர்ச்சேஸ் லெஜரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக பர்ச்சேஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதோட குரூப் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்த உடனே பாருங்கள் நேம் ஆஃப் ஐட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேம் எல்லாமே 1 by 1 க்ரியேட் பண்ணிக்கலாம். LC கேல்குலேட்டர்னு சொல்லியிருந்தாங்களா ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டமு, என்கிட்ட ஆல்ரெடி அந்த ஸ்டாக் இல்லை. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண உடனே பாருங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா இதுக்கும் சேம் அதே மாதிரி லெஜர் க்ரியேஷனுக்கு எப்படி புதுசாக வரணும் அப்படின்னா நம்ம Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணுறோமோ ஸ்டாக் ஐட்டமுக்கும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் Alt C கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷனுக்கான செகண்டரி லெஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குவான்டிட்டி ரேட் போடுறதுக்கான காலம் இருக்காது. வெறும் நேமு, என்ன குரூப்பு, அதே மாதிரி என்ன யூனிட்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம போட்டுட்டு வவுச்சர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவான்டிட்டி ரேட் எல்லாமே நம்ம செட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா LC கேல்குலேட்டர், அந்த நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்ட் தான். இதுலேயும் யூனிட்ஸ் வந்து NOS தான் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு
குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் தான் நீங்கள் என்டர் பண்ணணும் 20, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1200 கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வேல்யூ வந்து அதுவே கொடுத்துரும். ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஐட்டம் போடுறதுக்கான ரோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி Alt C அப்படின்றத கொடுத்துட்டு யூஎஸ்பி அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் தான், NOS. இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2300 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. ஸோ சிங்கிள் என்டர் கொடுத்துட்டு Alt C, லேப்டாப் பேட்ரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் பேட்ரி அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். லேப்டாப் பேட்ரி ஸ்டாக் இன் ஹேண்டு, யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NOS தான். இப்போ இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 22, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2100 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம 3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். 3 ஐட்டமோட டோட்டல் ப்ரைஸு ஓவராலாக சிட்டிசன் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,09,300 அப்படின்றது வந்திருக்கும். ஜஸ்ட் இதை என்டர் மட்டும் பண்ணுங்கள். டபுள் என்டர் கொடுத்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் போடுறதுக்கான பாக்ஸு. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 236, கிரெடிட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 டேஸ் கொடுத்துருக்காங்க. போட்டுட்டு என்டர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக அக்கௌண்டிங் வவுச்சரில் போடுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் தான். சேஞ்ச் மோட் ஆப்ஷனில் போய்ட்டு ஆஸ் வவுச்சர் வச்சு நம்ம போட்டிருப்போம். இன்வென்ட்ரி வரும்போது நீங்கள் வந்து இன்வாய்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் என்ட்ரி எல்லாமே போடணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பர்ச்சேஸ் தான். கிரெடிட் மைக்ரோமேக்ஸ் அப்படின்றவங்க கிட்ட கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே பர்ச்சேஸ் வவுச்சரில் பார்ட்டி நேமில் மைக்ரோமேக்ஸ் அப்படின்றவங்கள நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஏன்னா நமக்கு கொடுக்குறாங்கல்ல. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பார்ட்டி டீட்டெயில்ஸ்க்கான விண்டோலாம் கேட்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் லெஜர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சேம் காமனாக பர்ச்சேஸ் அப்படின்றது தான். கீழே நேம் ஆஃப் த ஐட்டமில் இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் டிஸ்பிளே வாங்க போகிறோம். ஸோ Alt C கொடுத்துட்டு ஃபோன் டிஸ்பிளே அப்படின்ற ஸ்டாக் நேமை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இன் ஹேண்டு, யூனிட்ஸும் NOS தான். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 20, ரேட் வந்து 500. என்டர் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டாக் ஐட்டம் தான் கொடுத்துருந்தாங்க. இதோட பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12, 25 டேஸ் வந்து கிரெடிட் டேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி ஒன்று போட போகிறோம். சேல்ஸுக்கூட ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு F8 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேல்ஸுமே இதே இன்வாய்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். பார்ட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்னு. ஸோ பென் அப்படின்ற பார்ட்டி நேம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி டெப்டார். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்க. அப்போ ரிசீவர் வந்து எப்பயுமே உங்களுக்கு டெப்டாரில் தான் வருவாங்க. ஸோ சன்ட்ரி டெப்டார் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. டெலிவரி நோட்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதே மாதிரி கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸில் எப்படி நம்ம காமனாக கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு பர்ச்சேஸ்னு ஒரு லெஜர் வச்சோமோ அதே மாதிரி சேல்ஸுக்கும் வந்து கிரெடிட் சேல்ஸுக்கு காமனாக சேல்ஸ் அப்படின்ற ஒரு லெஜர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Alt C கொடுத்துட்டு சேல்ஸ் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்டு என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஐட்டம். சேல்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டை தான் நம்ம சேல் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்க எல்லா ஸ்டாக் ஐட்டம்ஸ்லேயும் எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ண உடனே பாருங்கள் இந்த நேம் ஆஃப் ஐட்டமில் அந்த நேம் எல்லாமே வரும் வித் குவான்டிட்டிஸோடு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம குவான்டிட்டியை பார்த்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேல்ஸ் என்ட்ரி நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சோனி டிவி தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சோனி டிவின்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து 10, 7,500 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதுக்கும் சேம் டோட்டல் அமௌண்ட் அதே டிஸ்பிளே பண்ணிவிடும். சிங்கிள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டாக் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ லேப்டாப் சேல் பண்ணுறோம். 4 குவான்டிட்டி 15,000க்கு நம்ம சேல் பண்ணுறோம். 2 ஸ்டாக் தான். ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான பில் நம்பர் வந்து நியூ ரெஃபரன்ஸில் 3415 டியூ டேட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு 34 டியூ டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் எப்படி போட்டிங்களோ சேம் சேல்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கூட்ஸ் டு மிஸ்டர் சிட்டிசன் அப்படின்ற ஒரு என்ட்ரி போட போகிறோம். ரிட்டர்ன் கூட்ஸ் டு மிஸ்டர் சிட்டிசன் கிட்ட நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, கேல்குலேட்டர் லேப்டாப் பேட்டரின்னு சொல்லிட்டு அதில்
ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது கேல்குலேட்டரில் 20 வாங்கியிருக்கோம், லேப்டாப் பேட்டரியில் 22 வாங்கியிருக்கோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது பாருங்கள், கேல்குலேட்டரில் 3 ரிட்டர்ன் பண்ணுறேன், லேப்டாப் பேட்டரியிலேருந்து 2 ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்டாக்லேருந்து ஒரு கொஞ்சம் குவான்டிட்டிஸை நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம டெபிட் நோட் யூஸ் பண்ணி தானே என்டர் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே சேம், இதுவுமே டெபிட் நோட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஆனால் டெபிட் நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் மெத்தடில் வச்சு தான் நம்ம போடணும். டெபிட் நோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் இருக்க அதர் வவுச்சர் ஆப்ஷன்ஸில் டெபிட் நோட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சேம் பார்ட்டி நேமு, லெட்ஜர் அக்கௌண்ட்டு, நேம் ஆஃப் ஐட்டம்னு சொல்லிவிட்டு அதே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். பார்ட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசனுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ சிட்டிசன் அப்படின்ற நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும், ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரிட்டர்ன் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்ற லெட்ஜரும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ன்றது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரிட்டர்ன் என்ட்ரிஸ் மட்டும் தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 வாங்கியிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம 3 ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ 3 ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின விலைக்கே தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதனால் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பேட்ரி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ லேப்டாப் பேட்ரி வந்து 22 வாங்கியிருக்கோம். இப்போ அதுலேருந்து நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ரிட்டர்ன் பண்ண போகிறோம். 2 ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ரேட்டாகவே தான் இருக்கும். ஸோ அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எந்த பில் நம்பரில் வாங்கியிருந்தோமோ அந்த பில் நம்பர் வச்சு தான் ரிட்டர்ன் என்ட்ரி போடுவோமா. ஸோ அகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்போ ஓவரால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி. பென்னுக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை நமக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம கிரெடிட் நோட்டில் போடுவோமா. ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி நம்ம ரெண்டும் போட்டுக்கலாம். சேல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா F8 கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்ட்டி நேம் இப்போ யாருக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்டர் நெட்வொர்க் அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம சேல் பண்ணுறோம். நெட்வொர்க் அப்படின்ற பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சன்ட்ரி டெப்டாஸில் வருவாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சேல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஐட்டம் சேல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேட்ரி நம்மக்கிட்ட 20 இருக்குது. அதுலேருந்து 15 குவான்டிட்டிஸ் நம்ம சேல் பண்ணுறோம். எவ்வளோ ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறோம், ஃபோன் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி 20 இருக்குது. அந்த 20லேருந்து இப்போ நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 12 சேல் பண்ணுறோம். 750 ரேட்டுக்கு சேல் பண்ணுறோம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 67 24 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு என்ட்ரி பென்னுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்களா, அப்போ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் நோட் வவுச்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதர் வவுச்சர் ஆப்ஷனில் போயிட்டு கிரெடிட் நோட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா Alt F6 கிளிக் பண்ணியும் நீங்கள் கிரெடிட் நோட் வவுச்சரை எனேபிள் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், சேம் இதுலேயும் பார்ட்டி நேமு, லெஜர் அக்கௌண்ட்டு, நேம் ஆஃப் ஐட்டம் சேம் காமன் திங்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். பார்ட்டி நேமில் இப்போ யாரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் அப்படின்றவங்க தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நான் பென் அப்படின்ற நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கும் நீங்கள் காமனாக சேல்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே தனியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற புது லெஜரும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் Alt C கொடுத்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கான குரூப் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் சேல்ஸ் அக்கௌண்ட்டு தான். என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சோனி டிவி தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 2 ரிட்டர்ன் பண்ணுறாங்க 7500க்கு. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ லேப்டாப் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ லெனோவோ லேப்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 15000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அது ரிட்டர்ன் பண்ணுறாங்க. என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான பில் நம்பர் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓவரால் வேல்யூலேருந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் என்ட்ரி, சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரிஸ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஃபைனலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு 2 என்ட்ரி இருக்குது. இதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் கேல்குலேட்டர் 3 numbers ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை பிரான்ச்சு. அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் சேல்ஸ் வவுச்சரில் போட்டுட்டு ஸ்டாக்கோட வேல்யூவை குறைச்சி கேஷ்லேயோ இல்லை கிரெடிட்லேயோ நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கம்பெனிக்கே இருக்கிற வேற ஒரு பிரான்ச்சுக்கு இந்த ப்ராடக்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் குவான்டிட்டியை வந்து 3 குவான்டிட்டி அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாக் வேல்யூலேருந்து 3 கால்குலேட்டரோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்க சைடில் என்ன ஆகும், 3ஓட கால்குலேட்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த என்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்டாக் வெரிஃபை த மேனுவல் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் என்ட்ரிஸ்லாம் போட்டு குவான்டிட்டிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஸ்டாக் ஐட்டமுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு 20, 10, 15ன்னு சொல்லிட்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இது வந்து நம்ம என்டர் பண்ணுறதா. நம்ம சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதோ சேல்ஸ் பண்ணும் போதோ குவான்டிட்டிஸ் வந்து தப்பாகவும் போடலாம், மாற்றியும் போடலாம். அப்போ நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் நம்ம என்டர் பண்ணுற குவான்டிட்டிஸும் அங்கே இருக்க குவான்டிட்டிஸும் டிஃபர் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸாக இருந்தாலும் சரி பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி மிஸ்மேட்ச் ஆகும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீசெண்ட் குவான்டிட்டி என்ன இருக்கோ அதை வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த 8th டிரான்சாக்ஷன் மேனுவல் இன்வென்ட்ரி அப்படின்றது. நம்ம நேரில் பார்த்து செக் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணி வைக்க போகிறோம். இதனால வேல்யூஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது. அமௌண்ட் நம்ம எதுவும் என்டர் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனி ஐபேட் வந்து நம்மக்கிட்ட 20 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்னோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய். அப்போ 20,000 ரூபாய்க்கான சோனி ஐபேட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே நேரில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. அப்போ வேல்யூ வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கான ஸ்டாக் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த 2 என்ட்ரியோட மீனிங். ஃபர்ஸ்ட்டு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொன்று மேனுவலாக வெரிஃபை பண்ணும்போது இருக்க குவான்டிட்டியை அப்டேட் பண்ணுறது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி இன்வென்ட்ரி வவுச்சர்ஸு. ஸோ இந்த வவுச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அதர் வவுச்சர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கீழே பாருங்கள், அந்த ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாக் ஒன்று, ஸ்டாக் ஜேர்னல் ஒன்று. இதில் வந்து நம்ம ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்ற இந்த வவுச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் செக் பண்ணும் போது இருக்க குவான்டிட்டி அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்ற இந்த வவுச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுறதுனால நான் ஸ்டாக் ஜேர்னல் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே பாருங்கள், இந்த சைடில் சோர்ஸு, இந்த பக்கம் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு 2 காலமாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா வேல்யூ வந்து யார் அனுப்புகிறாங்களோ அவங்க பக்கம் குறையும், ரிசீவ் பண்ணுறவங்க பக்கம் அதிகமாகுமா. அப்போ யார் எந்த பிரான்ச்லேருந்து ப்ராடக்டை வந்து அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து சோர்ஸு, யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து டெஸ்டினேஷன். ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ குறையிறது அதிகமாகிறதுக்காக இவங்க இந்த 2 காலமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ நம்ம எந்த பக்கம் என்ட்ரி போடணும்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் சைடு என்ட்ரி போடணும். சோர்ஸ் சைடு என்ட்ரி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ குறையும். ஏன்னா நம்ம பிரான்ச்ல இருந்து தானே அந்த 3 ஸ்டாக்கை வந்து வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ யார் அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட வேல்யூ குறையணும் அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் சைடு என்ட்ரி போட்டுக்கலாம். யார்கிட்ட வேல்யூ அதிகமாகணுமோ அவங்க வந்து டெஸ்டினேஷன் சைடில் என்ட்ரி போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சேலமில் பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொருள் வந்து சென்னைக்கு அனுப்பும் போது நீங்கள் சோர்ஸ் பக்கம் என்ட்ரி போடணும். ரிசீவ் பண்ணிக்கிற சென்னை பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் பக்கம் என்ட்ரி போட்டுப்பாங்க. ஃபஸ்ட் இப்போ சோர்ஸில் தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம். நேம் ஆஃப் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் தான். கேல்குலேட்டர் வந்து நம்மக்கிட்ட 17 இருக்குது இந்த பிரான்ச்சில். நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா சென்னை பிரான்ச்சுக்கு 3 கொடுக்குறோம். ஸோ 3ன்றதை கொடுத்துட்டு என்டர் பண்ணு, அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் 1 by 1 கீழே நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு டெஸ்டினேஷன் சைடு நீங்கள் எந்த என்ட்ரியும் போடாதீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் சைடில் என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த நரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த இடத்துல நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா, நம்ம ஸ்டாக்கோட குவான்டிட்டிஸை மட்டும் அப்டேட் பண்ணுறது. அதுக்கும் சேம் அதர் வவுச்சர் ஆப்ஷன்ஸில் இருக்க ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்ற இந்த வவுச்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே பாருங்கள் நேம் ஆஃப் த ஐட்டம்னு கேட்குமா. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சோனி ஐபேட் தான் வைக்க போகிறோம். சோனி ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டமேட்டிக் என்ட்ரி படி பார்த்திங்கன்னா 15 இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 தான் மேனுவல் இன்வென்ட்ரி செக் பண்ணும்போது 10 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 குவான்டிட்டி வந்து நம்ம போட்ட என்ட்ரிக்கும் மேனுவலாக செக் பண்ணதுக்கும் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. அது ரீசன் வந்து நமக்கு என்னன்றது தெரியாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன குவான்டிட்டி இருக்கோ அதை மட்டும் நம்ம சிஸ்டமில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ சோனி ஐபேட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு குவான்டிட்டியில் 10 அப்படின்றத நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல சோனி ஐபேட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் குவான்டிட்டி 10 தான் இருக்கும் அடுத்த பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் என்ட்ரி போடுற வரைக்கும். இது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கேட்காது. ஏன்னா குவான்டிட்டி கொடுத்தீங்கனாலே இதோட ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம என்ன அமௌண்ட்
அமௌண்ட் கொடுத்துருந்தோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் 1 by 1 எத்தனை ஸ்டாக்ஸ் வேணாலும் ஃபிசிக்கல் ஸ்டாக்கில் போட்டுட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கை வச்சு ஓப்பனிங் ஸ்டாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி, சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 2 இன்வென்ட்ரி ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டோம். ஒன்று பார்த்திங்கன்னா பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர். ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா சோர்ஸ் சைடு என்ட்ரி போட்டுக்கோங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் சைடில் என்ட்ரி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் வெரிஃபை அப்படின்ற ஒன்று. இதை வந்து மேனுவலாக செக் பண்ணும்போது குவான்டிட்டிஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறதுக்காக ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்ற வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஜஸ்ட் அந்த நேமு எவ்வளோ குவான்டிட்டி வந்து டிஃபர் ஆகுதுன்ற குவான்டிட்டிஸை மட்டும் நம்ம கொடுத்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த ஸ்டாக்கோட குவான்டிட்டி வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை பேலன்ஸ் ஷீட் நீங்கள் எதில் வந்து பார்த்தாலுமே க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் நம்ம 1,90,000க்கான ஸ்டாக் வச்சுருந்தோமா உள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங்கில் என்னென்ன ஸ்டாக்லாம் போட்டிங்கோ அதோட வேல்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் க்ளோசிங்கில் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட்லேயே பாருங்கள் க்ளோசிங்கானதும் இங்கேயே வந்திருக்கும். இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்குக்கான வேல்யூஸு, இது வந்து க்ளோசிங்கானது. இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபர்ஸ்ட்டு லெனோவோ பேட்ரி, லேப்டாப் பேட்ரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனிங்கில் போடல, டிரான்சாக்ஷன்ஸில் வந்ததுனால ஓப்பனிங்கில் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக டிரான்சாக்ஷன்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கையில் 1,90,000க்கான ஸ்டாக் இருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸு பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணது போக 1,77,900க்கான ஸ்டாக் வந்து நம்ம கையில் க்ளோசிங் வேல்யூவாக இருக்குது அப்படின்றது தான். டேலி பிரைமோட கண்டினியூஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.